ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து டிடிடிலேருந்து நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டைமில் கூட இப்போயும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வருஷத்தோட திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட புரட்டாசி பிரம்மோற்சவம் அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் எப்போவுமே பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு புக்லெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிடிடியில் எந்தெந்த சேவா என்னன்னைக்குன்னு சொல்லிட்டு சுவாமி படங்கள்லாம் போட்டு அந்த பிரம்மோற்சவ புக்லெட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிடிடியில் திருமலாவில் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பக்தர்களுக்கு டிடிடியில் திருநாமம் இடுவாங்க. அது மறுபடியும் டிடிடிஓ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தரிசன கியூ, வைகுண்டம் கியூ, சுபதம் என்ட்ரி, வராகசுவாமி கோயில், கேகேசிலெல்லாம் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் பக்தர்களுக்கு திருநாமம் இடுவாங்க இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 ரூபாய் வாங்கிட்டு தனியாக ஒரு சிலர் இப்போ திருநாமம் இட்டுட்டு தான் இருக்காங்க. பட் டிடிடியில் ஃப்ரீயாக இருக்கும். அது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு காலையில் இன்னைக்கு மத்தியானம் டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் நடந்துச்சு. டிடிடி ஈவோ பக்தர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமலாவில் தரிசனம், அக்காமடேஷன், லட்டு, ஸ்ரீவாரி சேவாலெல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆதார் சர்வீசஸ் ஃபஸ்ட் லெவலில் கிடச்சிருக்கிறதாகவும் அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமலாவில் தரிசன டிக்கெட் டோக்கன் இல்லாத பக்தர்கள் அவங்களோட ஆதார் காமிச்சு 2 லட்டு, ஒரு லட்டு 50 ரூபா வீதத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தரிசன டிக்கெட் டோக்கன் இருக்கிற பக்தர்கள் எப்பொழுதும் போல் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா ஃப்ரீ லட்டுவும் அன்லிமிட்டட் லட்டு வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டாக் இருக்கிறத பொறுத்து. அடுத்து தரமான சுவையான லட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் யூஸ் பண்ணுற நெய்யோட குவாலிட்டியும் மனமும் செக் பண்ணுறதுக்காக நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அவங்க 80 லட்சம் ரூபா மதிப்புள்ள கேஸ் குரோமட்டோகிராஃபும் ஹெச்பிஎல்சியும் டிடிடிக்கு இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளார வழங்க போகிறதா உறுதி அளிச்சிருக்காங்க. அடுத்து டிடிடியில் லட்டு மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் இன்ஃபர்மேஷன் சென்டர்களையும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட சென்னை, வெள்ளூர், பெங்களூரெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு லட்டுக்கள் இன்னும் அதிகமாக வழங்கப்படும் அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் ஃபஸ்ட்டு சாட்டர்டே கொடுக்குறாங்க போலருக்கு லட்டு. அன்னப்பிரசாதத்தோட தரத்தை உயர்த்தும் கமிட்டி அமைச்சு அதில் யூஸ் பண்ணுற திங்ஸுக்கெல்லாம் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இது வரைக்கும் 1.05 லட்சம் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் இப்போ 1.65 லட்சம் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மோற்சவத்துக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அலிப்பிரி நடைபாதையில் பாதாள மண்டபத்தில் டோக்கன் வாங்கிட்டு காளி கோபுரமில் ஸ்கேன் பண்ணிட்டு போகிற திவ்ய தரிசனம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதே கேள்வி ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் கால் பண்ண பக்தர் கூட கேட்டார். இந்த மாதிரி திவ்ய தரிசனம் டோக்கன் அலிப்பிரிலையும் கொடுங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி சீக்கிரமாக அதை பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் திருமலாவில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 22.42 லட்சம் பக்தர்கள். உண்டையில் சேர்ந்த காணிக்கை 125.67 கோடி ரூபாய். லட்டுக்கள் 1.06 கோடி லட்டுக்கள் விற்கப்பட்டதாகவும் கல்யாண கட்டளை முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 9.49 லட்சம் பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்ததாகவும் அன்னப்பிரசாதம் 24.33 லட்சம் பக்தர்கள் சாப்பிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அலிப்பிரியில் திவ்ய தரிசனம் டோக்கன் கொடுக்கறது டிடிடி ப்ரெஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. விரைவில் திவ்ய தரிசனம் டோக்கன் அலிப்பிரியில் வழங்கப்படும் சொல்லிட்டு இதுதான் சொன்னாங்க. அலிப்பிரி பாதாள மண்டபத்தில் நம்ம டோக்கன் வாங்கிட்டு காலி கோபுரமில் ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 பக்தர்கள் ஆஃப்லைனில் அங்க பிரதட்சணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸ்ரீவாரி சேவாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அன்னப்பிரசாத பில்டிங்கில் சாப்பிட்றதுக்கு அலோ பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஹால் நம்பர் 4ல் ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிறதா சொன்னாங்க. கல்யாணோற்சவம், மேல்சாத்து வஸ்திரம்லாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கப்பலாக கொடுக்குற மாதிரி சுப்பிரபாதம், தோமாலா, அர்ச்சனா கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கேட்டிருந்தார். அதுக்கப்புறமா க்யூ லைன்லலாம் மின் விசிறிகள், மின் விளக்குகள்லாம்
சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. மாட வீதியில் செப்பல் போட்டு வரதா 2 பக்தர்கள் சொன்னாங்க. அப்புறம் ஒரு பக்தர் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. அன்னப்பிரசாத கூடத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அலோவ் பண்ணுங்க, அதாவது அவங்களுக்கு சௌரியமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அலோவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கேட்டார். ஆக்சுவலி இப்போ கூட அது அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னப்பிரசாத பில்டிங்கில் பேக் சைடில் கிச்சன் இருக்கும். அதன் வழியாக நம்ம வீல் சேர்லேயே போய் உட்காந்து சாப்பிட்லாம் அன்னப்பிரசாத பில்டிங்கில். அது இப்போவே அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் டிடிடிஓ அது என்ன செய்யணுமோ அது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வராகசுவாமி கோயிலில் எங்கள் அம்மா சீனியர் சிட்டிசன், அவங்களால நிற்கவே முடியல, ரொம்ப லாங் க்யூவாக இருந்தது, அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணோம் நாங்கள், விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மாவாச்சும் விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படி முடியாதவங்க, வயசில் பெரியவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவ்வளோ க்யூவில் நின்று தரிசனம் பண்ண முடியும், இதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஈவோ வராகசுவாமி கோயிலில். அதாவது பயோமெட்ரிக் கேட் மூலமாக பார்க்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்தர் ஸ்ரீவாரி சேவாலய லட்டு பிரசாத சேவா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆன்லைனில் அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கிறவங்க ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறப்போ கீழேயே ஸ்கேன் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள், அவ்வளோ தூரம் நடந்து போய் மேலே சிஆர்ஓக்கு போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அது பார்க்குறேன்னு சொன்னாங்க. தமிழ் பக்தர்கள் யாரும் இன்றைக்கி லைன் கிடைக்கலையா இல்லை என்னன்னு தெரில, பேசல. ஆஃப்லைனில் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் கொடுக்கறதுக்கு 2 பேர் கேட்டாங்க. அன்னப்பிரசாதத்தில் நிறைய காய்கறிகள் போகிறதுக்கு ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு பக்தர் லக்கி டிப் ஆன்லைனில் கொடுக்குறத வாரத்துக்கு ஒருக்க கொடுக்குற மாதிரி கொடுங்க, மாதத்துக்கு ஒருக்க கொடுக்குற மாதிரி இல்லாமல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு லேடி டிவோடி கேட்டிருந்தாங்க, கல்யாணாச்சம் டிக்கெட்டில் நாங்கள் போகிறப்போ எங்கள் 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அந்த குழந்தை கல்யாணமாகாத குழந்தையாக இருக்கணும், சாரி, அந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது இப்போ 13 வயசு 14 வயசில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி குழந்தைங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு பேரண்ட்ஸோட கல்யாணோற்சவம் சேவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்னப்பிரசாதம் சாப்பிட்றப்போ சாம்பார் ரசம்லாம் அதிகமாக ஊற்றுறாங்க அப்படிங்கிறதையும் டிடிடி ஈவோ கிட்ட சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் டிடிடி ஈவோ சொன்ன முக்கியமான அறிவிப்புகள். டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷ்டம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அலிப்பிரியில் திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக சேனலில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.